விசுவாசிக்கிறதுனாலும் நற்கிரியை செய்யறதுனாலும் நம்ம இதை செஞ்சா அது கிடைக்கணும் இல்லை. நாம ஏற்கனவே ஆண்டவர் கல்வாரி சிலுவையில கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறத எடுக்கிறதுக்காக இதையெல்லாம் செய்யணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிலத்துல தண்ணீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரை உள்ளந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டர் வேணும். உள்ளந்து எடுக்கிற தண்ணீருக்கு இந்த மோட்டரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். கொஞ்சம் ஊற்றினா நிறைய வரும். அதே மாதிரி தான் தேவன் உனக்கென்று திரளா வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் திரளா வச்சிருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளணும். ஏன் பண்ணல? எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொள்ளும்படி, சுதந்திரித்துக் கொள்ளும்படி, யோசுவாவை போல எடுத்துக்கொள்ளும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிற. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க அதுக்காக தான் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க என்ன பண்றீங்க? தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில சம்பாதித்ததை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? எடுத்துக்கொள்கிறவளா மாறுறீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்றீங்க. ஆலய ஜெபிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க? மனம் திரும்பி சுதந்திரித்துக் கொள்றீங்க. நற்கிரியைகளை செய்யும் போது சுதந்திரித்துக் கொள்றீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுக்கும் போது சுதந்திரித்துக் கொள்றீங்க. ஆராதிக்கும் போது, வசனத்தை படிக்கும் போது, எப்பப்பெல்லாம் நீங்க தேவனுடைய காரியங்களை நீங்க வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? உண்மையான ஒரு ரிப்பெண்ட், உண்மையான ஒரு மனம் திரும்புதல். நீங்க என்ன பண்றீங்க? தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. மன மேட்டின்மையை விடுறீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காம உங்க வாழ்க்கை என்ன பண்றீங்க? தேவனுக்கு இடம் கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்றீங்க? எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக மாறுறீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, நீ நாமாங்க நம்ம சபைக்கு வரணுமா? நிச்சயம் வரணும். வசனத்தை படிக்கணுமா? நிச்சயம் வசனத்தை படிக்கணும். ஆராதிக்கணுமா? ஆராதிக்கணும். ஜெபிக்க. ஏன் இதெல்லாம் ஏன் செய்யணும்? தேவன் எனக்கென்று வைத்திருக்குத நான் எடுத்துக்கொள்ளணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்மா அப்பா வந்து அப்போ டேபிளில் போட்டு சமைச்சு கிமைச்சு எல்லாம் மூடி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் போய் எடுத்து சாப்பிடணும். நீங்கள் தான் வாயை திறக்கணும். நீங்கள் தான் மெல்லணும். உங்களுக்காக அம்மா மெல்ல மாட்டாங்க, உங்களுக்காக அம்மா முழுங்க மாட்டாங்க. அம்மா செஞ்சு தான் வைப்பாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுறார்? கல்வாரி சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கூட, மனத்தாழ்மையோடு கூட, கீழ்ப்படிதலோடு கூட, நற்கிரியோடு கூட, ஜெபத்தில் தேவனை ஆராதிப்பதில் கூடி வரும்பொழுதெல்லாம் என்னையா பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மன மேட்டின்மையை விட்டு மன தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மன தாழ்மையை அணிந்து கொள்ள பாருங்க. தேவனுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. வியாதியும் மரணமும் பிசாசும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க முடியவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை தூரம் போக என்ன தெரியுமா? வந்து ஒரு மனுஷனுக்கு ஆணவம், கர்வம், அவனுக்குள்ள என்னது பெரிய பிடிவாதம், மற்ற காரியங்களும் வந்து என்ன பண்ணுது? பிசாசு அவனை வந்து மூடிடுறான். ஆனால் தேவனிடத்தில் வரும்போது இவையெல்லாம் அவனுக்கு கிட்ட என்ன பண்ண வரவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாய் மன உத்தமமாய் நடந்து போது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி ஏசாயா சொன்ன மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவரே உமக்கு முன்பாய் நான் நலமானதை செஞ்சேன், உமக்கு முன்பாய் நான் நன்மையை செஞ்சேன், கொர்நேலியு போல சொல்ல முடியுமா? நம்ம பாருங்க, நம்ம வந்து வாழுகிற காலத்தில் தான் நம்ம எதையாவது செய்ய முடியும். சுயநலத்தை விட்டுடுங்க. நானும் என் பிள்ளைய மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நான் வாழாதீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் விசுவாசத்தை, கொஞ்சம் அன்பை, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் அப்படி வாங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு செய்வார். ஆண்டவரே நினைத்தரலும். நீங்க எத்தனை பேர் அழிந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றீங்க? அழிந்து போகிற மக்களுக்கு எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்றீங்க? ஒரு சுவிசேஷத்துக்கு என்று உதவி எத்தனை பேர் செய்றீங்க பாருங்க. சாப்பாடு செய்யறதுக்கு சகோதரி வந்து உதவி செஞ்சாங்க, இன்னும் 2 பேர் வந்து உதவி செய்கிறாங்க. ஐயோ, நம்ம சர்ச்சில் ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியம் நடக்குதே, இந்த பிள்ளைகளுக்கு நம்மால் ஆன காரியத்தை எதையாவது செய்வோம். சில பேர் சர்ச்சி மக்கள் நான் எனக்கு நீ எப்படி கொடுக்காத போவேன்? சர்ச்சி மக்கள் நம்ம தானே வந்து முதல்ல செய்யணும். அது இல்லை. இங்கே ஒரு விபிஎஸ் நடக்குது, இங்கே பசங்கள் நடக்குது, அது என்னன்னு கூட ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க. அது என்ன நடக்குதா? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, நாம் மற்ற பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நாம் எப்படியாவது இந்த மக்களை என்ன பண்ண வேண்டும்? ஆதாயப்படுத்த
வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டும், அது என்னால் உண்டான கடமை என்று சொல்லி அன்பினாலே வசப்படும் போது, அன்பினாலே உந்தப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு சகல பிரயாசத்தை படும். அன்பு என்ன பண்ணுங்க? சகல பிரயாசத்தை படும். வேதம் சொல்லு தெசலோனிக்கே 1:2 அன்பு என்ன பண்ணுங்க? பிரயாசப்படும். சொல்லுங்க, அன்பு என்ன பண்ணுங்க? பிரயாசப்படும். விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசமும். 1 தெசலோனிக்கேயர் 1:2 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது படிங்க. முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:2 யாராவது படிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் சொல்லுங்க. வர தேவனுக்கு பிரியமான உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த 3 காரியம். விசுவாசம் தான் கிரியை செய்யணும், அன்பு இருந்தா பிரயாசப்படணும், நம்பிக்கை இருந்தா பொறுமையோடு கூட காத்திருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் இருக்குதுன்றதுக்கு பொறுமை இருக்குதா, உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். கிரியை செய்யறியா, உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்படுறியா, உனக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென். சில குடும்பத்துக்காக நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன்ப்பா, அன்புனால பிரயாசப்படுறான். மனைவிக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக என்ன பண்றான்? பிரயாசப்படுறான். அன்பு. பிள்ளைகளுக்காக சில பேர் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகள் இதுக்கு மேலே பிரயாசப்பட மாட்டாங்க. சபைக்கு பிரயாசப்பட மாட்டாங்க, தேவனுக்கு பிரயாசப்பட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, வேற குறுகிய வட்டம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களுக்காகவும் பிரயாசப்படணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு நினைத்தள்ளி அவனுக்கு ஆயுசு நாட்களை என்ன பண்ணாருங்க? கூட்டி கொடுத்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி கூட்டி கொடுத்தோன்னு சொன்னாரு, நீ நீ குணமாவ 3ஆவது நாளில் ஆலயத்துக்கு போவேன். அந்த நாளில் வியாதி வந்துட்டா ஆலயத்துக்கு போக முடியாதுங்க. வியாதி வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது? அது தீட்டுன்னு சொல்லி ஆலயத்துக்கு விட மாட்டாங்க. குஷ்டரோகின்னா பாளையத்தில் தான் இருக்கணும், நகரத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்போ ஒரு ராஜாவா இருந்தாலும் வியாதி இருக்குது, அந்த வியாதினால என்ன பண்ண ஆலயத்துக்கு போக முடியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ குணமாகிறதுக்கு என்ன தர மாட்டேயும் 3ஆவது நாள் நீ ஆலயத்துக்கு போகவே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னங்க, ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்துக்கிறார். எதுக்கு கொடுத்துக்கிறாருன்னா தேவ சமூகத்துக்கு போகும்படியாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போகும்படியாய் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்தி தேவ சமூகத்துக்கு வருகிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சுகமாக்குவேன். அதுக்கு என்னையா அடையாளம்? 3ஆவது நாளில் நீ என்ன பண்ணுவ? ஆலயத்துக்கு என்ன பண்ணுவேன்? போவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு அடையாளத்தை கட்ட சொல்றார். என்னையா அடையாளம் அப்படின்னா, நான் உன்னை சுகமாக்குவேன் என்பதற்கு அடையாளமா 10 பாகை என்ன பண்ணோம்? முன்னாடி போகணும். சூரிய கடிகாரத்தில் என்ன பண்ணோம்? 10 பாகை 10 அவர் என்ன பண்ணோம்? முன்னாடி போகும்பா. பின்னாடி எல்லாம் வரும், நீ முன்னாடி போக முடியாதுன்னா முன்னாடியே போக முடியாது. என்ன பண்ணாரு? செஞ்சார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய கண்ணீரையும் விசுவாசத்தையும் பார்த்து தேவன் எல்லாவற்றையும் அற்புதங்களை செய்கிறார். உங்கள் விசுவாசத்தை உங்கள் காரியத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னார். நீ 3ஆம் நாள் கோயிலுக்கு போவே, உனக்கு 10 பாகம் முன்னாடி என்ன பண்ணோம்? போகும். நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையும் பார்த்து உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குதா? அதிசயங்கள் நடக்குதா? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதா? அற்புதங்கள் அடையாளங்கள் ஏன் நடக்குதுன்னா உங்கள் ஜெபம்னாத்தினாலும் விசுவாசத்தினாலும் தான் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவர் எப்பெல்லாம் விசுவாசத்தை பார்க்குறாரோ, எப்பெல்லாம் ஜெபத்தில் உன்னை பார்க்குறாரோ, அப்பெல்லாம் உனக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். இவன் பாருங்க, ஆலயத்துக்கு போக முடியாதவன் 3ஆவது நாள் ஆலயத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அவனு சொல்கிறாரு, எப்பா அந்த பிளவின் மேலே அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போடு, அப்பொழுது நீ என்ன பண்ணுவேன்? சுகமாவேன்.
இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ மருந்து எடுக்காதன்னு சொல்லல. ஆண்டவர் பாரு இடத்துல சுகமாக்கிட்ட பேர் என்ன பண்றாரு, அவனுக்கு போஜனத்தை கொடுன்றார், அவனுக்கு பிசின் தைலத்தை தருகிறார். அப்போ மருந்து எடுக்க வேணான்னு சொல்ல, மருந்தெல்லாம் எடுத்துக்கோ. சில பேர் வெறும் பரிகாரியை மாற்ற நம்ம மருந்து எதனா ஒன்றுன்னா உச்சுன்னா உடனே போய் மருந்து வாங்கிடணும், அச்சுன்னு என்ன பண்ணணும், போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிடணும். இவன் எப்போ சொல்கிறார் ஆண்டவர் பாரு, இவனை விசுவாசத்தோடு கூட சுகமாக்குவேன் என்ற அந்த பாண்டிட்டு பாரு, அதுக்கப்புறம் தான் இவன் அத்திப்பழ அடைய போடுறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கிக்கிங்க. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, சுகத்துக்கான வாக்கு தத்தங்களை வாங்கிக்கங்க. இந்த 2 நாளாகமத்தில் 38 சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் அவன் வாக்கு தத்தங்களை பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்குது. எசேக்கியாவை என்ன பண்ணான், வாக்கு தத்தங்களை. நீங்கள் 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அவன் என்ன கொடுத்து அவன் வாக்கு தத்தங்களை பெற்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகுதான் அவனுக்கு அடையாளம் நடக்குது. வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகுதான் சுகமாக்குவேன் என்ற வாக்கு தத்தங்களை பெற்ற பிறகுதான் அவன் அத்திப்பழம் அடைய என்ன பண்ண சாப்பிட்டான். அத்திப்பழம் என்ன பண்ணுது அவனுக்கு, அது அங்க இடத்துல போடப்பட்டது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து அந்த விசுவாசத்தோடு அந்த வாக்கு தத்தத்துக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது மாறா ஏதோ ஒன்று ஒரு போய் மருந்து எடுக்கிறது, அதை எடுக்கிறது. மருந்து எடுக்க வேணா சொல்ல, விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட மருந்து எடுங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எடுத்தா அதுக்கு ரத்தத்தின் வலிமை. வெறும் மருந்து 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 மாத்திரை மருந்து மருந்து. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? தப்பு. மருந்து எடுக்க கூட சொல்ல, முதல் வாக்கு தத்தங்களை என்ன பண்ணான், அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல் ஆண்டவர்கிட்ட வாக்க வாங்குங்க. இவன் வாக்க வாங்கினான், பிழைப்பாய், 15 வருஷம் கூட்டி தருவேன், ஒரு அற்புதத்தை என்ன பண்ணான், வாக்கு தத்தங்களை பெற்றான். அதற்கு பிறகுதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த அத்திப்பழ அடையா இருந்து கொண்டு போட்டாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் வந்து கர்த்தரை நம்பாம வெறும் மாத்திரை சாப்பிட்றது கூட நம்முடைய அவிசுவாசத்தை தான் காட்டு. நம்முடைய அவிசுவாசம். வேதத்தில் சவுல் பார்க்குறான் பாருங்க, அவனை கர்த்தரை தேடாமல் வெறும் பரிகாரியை மாத்திரம் தேடினான். மருந்து வாங்க போவன சொல்ல, நான் சொல்றேன், உலக மக்கள் வெறும் மருந்தினாலும் பிழைப்பான், நீ விசுவாசத்தினாலும் வார்த்தையினாலும் நீ பிழைக்கணும். வேதம் சொல்லுது அவர் வார்த்தையே மருந்து, அவர் வார்த்தை உடம்புக்கெல்லாம் ஔஷதம் சொல்லுது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சுகம் எழுந்து போகும்போது எதனால சுகவீனம் வருது, சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியா தான் நல்ல மாடலா இருக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எசேக்கியா என்ன பண்றான், நல்ல ஒரு மாதிரியா இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க. பிரச்சனைய நேரத்தில், குருஷியலான நேரத்தில், உபத்திரமான நேரத்தில், பொல்லாத காலத்தில் அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன்னு சொல்றார். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தை மறைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவன் பாருங்க, இவன் உடனே ராஜா எப்போ அப்படி சொல்லிட்டாரு, எதனா மருந்துகாரு வைத்தியரை கூப்பிடு, அப்படியே கூடு, எதனா பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, அதெல்லாம் கேட்கல. உடனே தீர்க்கதரிசி சொன்னா கூட தீர்க்கதரிசியை விட கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி என்ன பண்றான், கர்த்தரிடத்துல தயவுக்காக போனான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல தயவுக்காக போகும்போது அவருடைய தயவும் கிருபையும் பெருசு. அவருடைய 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வாரு, நிச்சயமா நம்மளை சுகமாக்குவாரு. ஆகவே நாம வந்து என்ன பண்ணோம், நம்ம சாகாமல் பிழைத்திருந்து அவர் சமூகத்தில் வாழ்வதை தான் விரும்புகிறார் ஒழிய நம்ம மரித்து போறதை அவர் என்ன பண்ணல விரும்புறது கிடையாது. நம்ம வியாதியா இருப்பதை விரும்புவது கிடையாது. நம்ம சுகமா இருக்கிறதையே கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தை எடுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனமேட்டின்மை வரும். மனமேட்டின்மைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. ஜெபத்துக்கு வாங்க, விண்ணப்பத்தை பண்ணுங்க, தேவ சமூகத்தை கூடி வாங்க. அப்போ பிசாசம் வியாதி உங்க வாழ்க்கையில தொடவே முடியாது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பெல்லாம் கூடி வரீங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுவீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, தீர்காயுசை பெற்றுக்கொள்ளுவீங்க, நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்ளுவீங்க.
வேதம் சொல்லுது, என்னாலே ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் நீடித்த நாளாய் மாறும். தேவ சமூகத்துக்கு வாங்க, சுகமா இருப்பீங்க, பலனா இருப்பீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் நிறைய பேர் வராது விடுறாங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பிசாசுக்கு வாசலை திறந்துடுறாங்க, வியாதிக்கு திறந்துடுறாங்க. அப்புறம் மருந்து மாத்திரையும் அந்த வியாதி சரி பண்ணுறதுலையே காலம் போயிட்டு பாருங்க. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியல. ஆகவே இன்னைக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நம்ம ஆலயத்துக்கு தொடர்ந்து போவோம் என்றால் நிச்சயமாக நம்ம ஒரு நாள் சுகவீனமாக நான் வீட்டில் இருக்கிறேங்க, வியாதியாக நான் வீட்டில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நாட்கள் வரவே வராது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளப்பெல்லாம் சுகத்தை கொடுத்துருக்கிறாரோ, எப்பெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரோ, கர்த்தரை தேடுவதற்கு கொடுங்க. அப்போ வாழ்க்கை முழுக்க நம்ம சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபைக்காக நன்றி அப்பா, உமது தயவுக்காக நன்றி அப்பா, உமது இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. இப்போதும் ஆண்டவரே நாங்கள் பிழைக்க வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் தீர்க்காயுசா இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும், ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், சுகத்தை சுதந்திரிக்க வேண்டும், தீர்க்காயுசை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே சபையாருக்கு கர்த்தாவே இந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் மன மேட்டின்மைக்கும் பிசாசுக்கும் வியாதிக்கும் இடம் கொடுக்காமல் மன தாழ்மையை அணிந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ள, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லா ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே இவர்களுக்கு கிருபை தரும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு கூடி வருதலை விட்டு விடாதீங்க என்று சொன்னபடியே கூடி வருதலையும் ஜெபிப்பதையும் ஆராதிப்பதையும் வசனத்தை வாசிப்பதையும் துதிப்பதையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதையும் இவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே அப்பா இப்போதே ஆண்டவரே அப்பா உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் வேண்டுதலை கேட்டேன். உன் நாட்கள் 15 வருஷங்கள் கூட்டி இருப்பது போல இந்த நாள் ஆண்டவர் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாளை கூட்டி தாங்க ஆண்டவரே. அதற்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தில் நன்மையை செய்யுங்க, ஒரு சுகத்தை தாங்க, ஒரு பலத்தை தாங்க, ஒரு ஆரோக்கியத்தை தாங்க, ஒரு சௌக்கியத்தை தாங்க, ஒரு மகிழ்ச்சியை தாங்க. தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கென்று வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.